அதிகாரம் 4. யூதர்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து எருசலேமின் அலங்கத்தை பழுதுபார்த்து கட்டுகிறார்கள். அலங்கத்தை கட்டுவது நல்ல வேலை. ஆனாலும் இந்த வேலைக்கு எதிர்ப்பு வருகிறது. நெகேமியாவோ எதிர்ப்பை பார்த்து தளர்ந்து போகாமல் எருசலேமின் அலங்கத்தை பழுதுபார்த்து கட்டி முடிக்கிறார். இஸ்ரவேலரின் சத்துருக்கள் அலங்கத்தை கட்டுகிற யூதர்களை நிந்திக்கிறார்கள். அவர்கள் யூதர்களை அவமதிக்கிறார்கள். அலங்கத்தை கட்டுகிறவர்கள் சத்துருக்களின் நிந்தையை கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். சத்துருக்கள் நிந்தித்தாலும் யூதர்கள் எருசலேமின் அலங்கத்தை பழுதுபார்த்து கட்டுகிற வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள். யூதர்கள் அலங்கத்தை பழுதுபார்த்து கட்டுவதை நிறுத்துவதற்கு அவர்களுடைய சத்துருக்கள் வேறொரு உபாயத்தை கையாளுகிறார்கள். யூதர்களுக்கு விரோதமாக ஆயுதம் ஏந்தி வந்து அவர்களுடைய வேலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சத்துருக்கள் திட்டமிடுகிறார்கள். நெகேமியா சத்துருக்களுக்கு விரோதமாக ஜாமம் காக்கிறவர்களை இரவும் பகலும் காவல் காப்பதற்கு வைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அலங்கத்திற்கு பின்னாக ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்து தங்கள் ஜனத்திற்கு பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். எருசலேமின் அலங்கத்தை பழுதுபார்த்து கட்டுகிறவர்கள் சோர்ந்து போய் விடாதவாறு நெகேமியா அவர்களை வார்த்தையினால் உற்சாகப்படுத்துகிறார். சத்துருக்களின் ஆலோசனைகள் முறியடிக்கப்படுகிறது. சத்துருக்களால் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக திடீரென்று எழும்பி வர முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எருசலேமின் அலங்கத்தை பழுதுபார்த்து கட்டுகிற வேலை தொடர்ந்து நடைபெறுகிறது.